ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டு அண்ட் எல்லார் வீட்லேயும் ரெகுலராக பண்ணுற ஸ்வீட் மைசூர் பாக். அதுவும் கீ மைசூர் பாக் வித் பெர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு கடலை மாவு. நான் ஒரு பெரிய கப்பாக தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு பெரிய பவுலில் இதை போட்டுக்கிறேன். இதுக்கு 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேன். 2 கப் போட்டால் தான் நல்லா இருக்கும், சரியான சுகர் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு அரை கப் வேணால் குறைச்சிக்கோங்க. கம்மியாக வேணும்னா ஒரு ட்ரே இல்லைன்னா தட்டு ஏதாவது ஒன்று நல்ல நெய் தடவி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா நம்ம மைசூர் பாகு டக்குன்னு ரெடி ஆகிடும், அதனால் நம்ம கடைசியில் கொட்டுறதுக்கு வேணும். அதனால் இப்போது 1 கப்பு கீ எடுத்துக்கிறேன், நெய். அந்த நெய்யை உருக்கிக்கலாம். உருக்கிட்டு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாவில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு கலந்து விடணும். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, 1 கப் கடலை மாவு வச்சுப்பேன், சர்க்கரை பாகு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மாவு போடுவேன், கொஞ்சம் நெய் விடுவேன். அப்படி தான் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. கொஞ்சம் பயப்படாமல் பண்ணிக்கலாம். அதனால் மறுபடியும் 1 கப்பு நெய் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக 2 கப் நெய் வேணும். அப்போல்லாம் ஒரு கடலை மாவு 2 சக்கரை 3 நெய்யின்னு விடுவா. பட் இப்போ நான் 2 கப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த 2வது கப்பு நெய்யை ஒரு கடாயில் சேர்த்துருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுருங்க. நம்மளுக்கு அப்புறமா அது உருக்கணும். இப்போது சர்க்கரையை போட்டுடலாம். 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி விடணும். நான் முதல்ல அரை கப் எடுத்துட்டு அதனால் இன்னொரு அரை கப்பு விடுறேன். ஸோ டோட்டலி 1 கப் வாட்டர் போட்டுட்டு நல்லா கரையட்டும். நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை மூட்டிடுங்க. நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்த உடனே நல்லா கரைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணலான்னா, பாகுலாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். நம்ம எடுத்து வச்ச கரைச்சி வச்ச மிக்சரை இதில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக அப்படியே விட்டுடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம உப்புமாவுக்கு கிண்டுற மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கலக்கிண்டே தான் இருக்கணும், கைவிடாமல். இது நல்லா கொதிக்கும். அதில் நம்ம ஏற்கனவே 1 கப் நெய் போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு கப் நெய்யை உருக்கி வச்சுப்போம். ஏன்னா சுட சுட இதில் நெய் விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி திருப்பி விடணும். ஸோ அந்த 1 கப் நெய்யும் எனக்கு சரியாக இருந்தது கடைசி வரைக்கும். மொத்தமாக அந்த நெய்யும் விடக்கூடாது. 2வது நெய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நல்லா திக்காகும். எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி போட்டேன், அதனால் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த சைடெல்லாம் புருன்னு நல்லா சுருண்டு வரும். கொஞ்சம் நெய்யும் ரிலீஸ் ஆகும். அவ்வளோதான். நம்ம நெய் தடவின ட்ரேயில் எடுத்து கொட்டிடலாம். அப்படியே போட்டுடுங்க. எனக்கு நிறைய இந்த மைசூர் பாகு இந்த தட்டு ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலை எனக்கு. அப்படியே சூப்பராக செட் ஆகிடுது. நான் ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட்டு போட்டுட்டு லைட்டாக டேப் பண்ணி மட்டும் விட்டேன். அவ்வளோதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஊற்றும் போதே தெரியுது. அது நல்லா திக்காகவும் இருந்தது எனக்கு மைசூர் பாகு பீஸ். ஸோ நான் கொஞ்சம் நேரம் ஆற விடணும். இதை உடனே பீஸ் போட முடியாது. கண்டிப்பாக இது கொஞ்சம் நேரம் ஆறணும். பாருங்கள், நம்ம எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு ஃபுல் பேக்கடாக இருந்தது அதில். ஸோ இதை இப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன். ஒரு 3/4 ஆறின பிறகு தான் பீஸ் போட முடிஞ்சது எனக்கு. இப்போ பாருங்கள், லேசாக தொட்டு பார்த்தா கை வச்சா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் போடுறேன். டைமண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம், ரெக்டாங்குலர் ஷேப்பில் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல நான் விட்டு பார்த்தேன், சூப்பராக கத்தி போக ஆரம்பிச்சிடுது. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பீஸ் போடணும். அவ்வளோதான். நம்ம ஃபுல்லாக ஆறின அப்புறம் பீஸ் போட வராது. கண்டிப்பாக கொஞ்சம் சூடு இருக்கும்போது தான் பீஸ் போடணும். இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால எனக்கு ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்புறமா நான் பீஸ் போட்டுட்டேன். பீஸ் போட்டதுக்கப்புறமும் உடனே எடுக்கக்கூடாது. ஏன்னா அது உள் பக்கம்லாம் இன்னும் சூடு இருக்குது. ஒரு 50% தான் சூடு ஆறி இருக்குது. கம்ப்ளீட்டாக நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு பீஸ் எடுக்கணும். இப்போ ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த ஓரத்தில் இருக்கிற பீஸ் ஒன்று எடுக்கிறேன் நான். அது எடுத்தால் தான் எனக்கு மற்ற பீசஸ் எடுக்கிறதுக்கு கேப் கிடைக்கும். அதனால்
இப்போ பாருங்கள், இப்போ அழகாக லைட்டாக நெம்பி விட்டோன்னா ஒரு ஒரு பீஸாக வந்துடும். ஒவ்வொரு எனக்கு ரோவுமே அவ்வளோ டைட்டாக இருந்தது. ஸோ நான் மெதுவாக தான் அந்த பீஸ் எடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா ஆற விடணும் கொஞ்சம் பொறுமையாக, அவ்வளோதான் நம்மளுக்கு வேணுங்கிறது. இப்போ நல்லா ஆற எடுத்து இப்போ நான் ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறேன். எல்லா பீஸும் எடுத்து வச்சு காமிக்கிறேன். நல்லா ஆற உங்களுக்கு வந்து நல்லா சேர்ந்துக்கும். அது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சி உள்ளே போகும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே வந்து தீபாவளிக்கு மைசூர் பாகு ஸ்டாண்டர்ட். அதனால் நான் முன்னாடி நாள் இதை பண்ணிவிடுவேன். இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இதை. ஸோ நிறைய பீசஸ் வந்திருக்கு. அந்த பீசஸ் அந்த பாருங்கள், எட்ஜஸ் எல்லாம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் வந்து டெக்ஸ்சரும் ரொம்ப அருமையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசு வெடிக்கும்பொழுது எல்லோரும் ஜாக்கிரதையாக வெடிங்க. ஸ்டே ஹெல்தி விவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.